ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலை. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், பார்க்க ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி டே எப்படி போகுது, நான் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. ஒரு சின்ன ஒரு ப்ளாக் மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ட்ராயர் லைனர்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் க்ளீனிங் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் இந்த ட்ராயர் லைனரை பற்றி. ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் விரித்து நல்லா வந்து வெசல்ஸ் எல்லாம் அடுக்கி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அநேகமாக இந்த கிச்சன் க்ளீனிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த லைனர்ஸை விரித்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது சில இடங்களில் விரிக்கும் போது எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி தான் விரிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வாரம் ஆர்டர் போட்டது இப்போ தாங்க வந்துச்சு. ஸோ வந்ததுமே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருந்தேன் விரிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா போன வாட்டியே சொல்லியிருந்தேன், நான் வாங்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ வாங்கியாச்சு. இன்னும் சில இடங்களுக்கு விரிக்கணும். அடுத்தது அது ஒரு நாள் அது பிளான் பண்ணி அது விரித்து முடிக்கணுங்க. ஸோ விரித்த வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த இடத்துல விரிக்கிறோமோ அங்கே உள்ள அந்த வெசல்ஸ் எல்லாம் நல்லா க்ரிப்பாக ஹோல்டு பண்ணிக்குதுங்க. எந்த வெசல்ஸும் விழாதபடி பார்த்துக்குது. நீங்கள் வெசல்ஸ் இப்படி புல் பண்ணிங்கன்னா வராது, லிஃப்ட் பண்ணால் தான் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்குது. அண்ட் அந்த இடமே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது அமேசானில் தான் ஷாப் பண்ணேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், மிளகா தனியா சேர்த்து தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மிளகா தனியா ஒன்றா தான் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. மிளகா தனியா தனித்தனியாக காய வச்சு வெயிலில் அதை மிஷினில் அரைக்கும்போது ஒன்றா அரைச்சி தான் வச்சுருப்பாங்க. எனக்கு யூஎஸ் வரும்போது கொடுத்து விடுவாங்க, எங்கள் அண்ணனுக்கும் கொடுத்துடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. 2 நாள் முன்னாடி தான் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, தனி மிளகாத்தூள் இங்கே நான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் தனியா வந்து பார்த்திங்கன்னா பவுடர் கிடையாது, முழு தனியாவாக வாங்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த முழு தனியாவை வறுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறமா இந்த மிளகாவோடு சேர்த்து நம்ம கலந்து வைக்க போகிறோம். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது தாங்க அந்த மிளகாத்தூள். நான் தனி மிளகாத்தூள் ஒரு பிராண்டில் வாங்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட $4 இந்த மிளகாத்தூள். ஸோ இப்போது இதை வந்து அந்த நான் வச்சுருக்கிற அந்த முழு தனியாவை முதல்ல நம்ம வறுத்து அதை பொடி பண்ணி ஜல்லிச்சு அதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூளோடு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். எனக்கு வந்து ரெண்டும் கலந்து யூஸ் பண்ணியே பழக்கமாயிடுச்சுங்க. தனித்தனியாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மிளகாத்தூளை போட்டுட்டு தனியாக எவ்வளோ போடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் 1 கப்பு கலவை தான் நான் பண்ண போகிறேங்க. ஏன்னா வேணுங்கிறப்ப நான் இந்த மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். தற்சமயம் இந்த 1 கப்பு கலவை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது தாங்க அந்த முழு தனியா. இதுவும் நான் சேம் அந்த நாங்கள் எப்போவும் போகிற இந்தியன் ஸ்டோரில் தான் போய் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை தான் நீங்கள் வந்து அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் வந்து தனியாவை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 1.25 கப்பு எடுக்கிறேன். ஏன்னா எப்படியும் நம்ம வறுத்து பொடி பண்ணும்போது குவான்டிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதனால் வந்து ஜல்லிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் நான் 1.25 கப்பு எடுத்துருக்கேன். நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். ரொம்ப கரிச்சிடக்கூடாதுங்க, வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். எல்லா இடத்துலையும் சூடு படுற அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா ஆற வச்சிரும். ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதே கடாயிலேயே இருந்துச்சுன்னா சூடு ஆறத்துக்கு டைம் எடுத்துரும். நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பவுட்ரு பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா கரிச்சிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மிக்சியை நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. ஏன்னா ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா வெட்னஸ் இருந்தாலே வந்து நமக்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ மிக்சி மூடி எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. எனக்கு முக்கால்வாசி நல்லா அறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சலிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொட்டு மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த தனியாவோட அந்த தோல் மாதிரியெல்லாம் லைட்டாக இருக்கும். அதனால் நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம நல்லா பொறுமையாக பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் இல்லை. நீட்டாக இதை சலித்து இதை வந்து மிளகாத்தூளோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க பண்ணுறேன். திரும்பவும் எனக்கு தேவைப்பட்டால் நான் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ வீடியோக்காக நான் கொஞ்சமாக பண்ணுறேன்.
ஸோ இப்போ நல்லா ஜல்லிச்சதுக்கப்புறம் அந்த பொட்டு பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இதை தூக்கி போட்டுறாதீங்க, இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, எதுக்காச்சும் தேவைப்படும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜல்லிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. இப்போது மிளகாத்தூளை அளக்க போகிறோம். ஏன்னா ரெண்டையும் ஒன்றா கலக்கிறதுக்கு முதல்ல அளந்துக்கணும். ஸோ 1 கப்புக்கு மிளகாத்தூள் எடுக்கிறேன் நான். 1 கப்பு மிளகாத்தூள் அளந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது எனக்கு. ஸோ இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். கிட்டத்தட்ட 1 கப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அளக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அளந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்ச தனியாவையே அளந்துக்கிறோம். ஏன்னா நமக்கு இது பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அளந்து பார்த்தா எனக்கு 3/4 கப்பு வந்திருக்கு. ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் என்னமோ கம்மின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஓகே தான். ரொம்ப நியரஸ்ட்டாக இல்லாட்டியும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தனியாக கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் இப்படியே கலந்து எடுத்து வச்சிட போகிறேங்க. ஸோ நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிறோம். நீங்கள் எதில் கலக்குறீங்களோ அந்த பவுல் கூட சுத்தமாக வச்சுக்கோங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ நான் எந்த ஜாரில் நான் ஆஸ் யூஷுவல் மிளகாத்தூளை வச்சுருந்தேனோ அதுலேயே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் நினைக்கல நிறையா பண்ணியிருக்கலாமேன்னு, எனக்கு தற்சமயம் போதும்னு சொல்லி நான் இந்த அளவுக்கு பண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா வேணும்போது மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தட் நல்லா இருக்கும் இல்லையா வாசமாக. ஸோ நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ இந்த ஜாரை மூடி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அது எதுக்காச்சும் யூஸ் ஆகும் நமக்கு. அதனால் நான் எடுத்து வைக்கிறேன் கீழே போடாமல். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நண்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பட்டர் கிராப் தாங்க பார்க்க போகிறீங்க. பட்டர் கார்லிக் கிராப் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்க போதுங்க. அந்த கார்லிக்கு பட்டரு அந்த மாதிரி விஷயங்களோடு சேர்ந்து இந்த நண்டை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது எடுத்துடணுன்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி கிராப் எல்லாம் கழுவி வச்சிட்டேங்க. இப்போ இதுக்கு வந்து 3-4 ஐட்டம் தாங்க தேவை. நல்ல கார்லிக் வேணும், ஒரு 7-8 கார்லிக்கு க்ளோவ்ஸ் வேணும், அப்புறம் பட்டர் வேணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்ரிக்கா பவுடர் தேவைப்படுங்க. ஸோ இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் தாங்க வாங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $1 இருக்கும், அவ்வளோதாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கார்லிக் பவுடரு இது எல்லாமே $1 தான் இருக்கும். ஸோ இந்த பவுடரை 1 டீஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு மாதிரி இனிப்பு கலந்து இருக்கும், காரம் கொஞ்சம் மிதமாக இருக்கும், ஆனால் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு கார்லிக்கை வந்து நல்லா உரிச்சுக்கிறோங்க. உரித்து அதை பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துக்கிறோம். ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மழை. இந்த வாரம் ஃபுல்லாகவே ரெய்னி டேஸ்ன்னு போட்டிருக்கு. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக மழை வரப்போகுது, 2-3 நாளைக்கு மழையாக இருக்க போகுதுன்னு போட்டிருக்கு. ஸோ வீடே இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அதுவே வந்து சோம்பேறித்தனமாக இருக்குங்க. எதுவுமே பண்ண முடியல அந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா. ஸோ இப்போ பூண்டை வந்து நல்லா உரிச்சாச்சு. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நீங்கள் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கத்தியில் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம பட்டரை சேர்த்துக்கிறோங்க. நல்லா 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பட்டரில் தான் பண்ண போகிறோம். ஸோ பட்டர் வந்து நிறைய சேர்க்கணுங்க, தாராளமாக. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பட்டர் உருக தொடங்கினதுமே பூண்டை சேர்த்துடணுங்க. ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எடுத்ததும் பட்டர் உருகவே நீங்கள் பூண்டை சேர்த்து நல்லா வந்து பூண்டை வதக்கி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, பொன்னிறமாக அப்படியே வதக்கி எடுக்கணும். பட்டரும் பூண்டும் சேர்ந்தாலே நல்ல ஒரு வாசம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம என்ன சேர்க்கணும், ஹீரோ ஆஃப் த ரெசிபி நண்டை சேர்க்கணுங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. நான் வந்து சின்ன கிராப் தான் சேர்க்குறேன். நான் வாங்கினது வந்து சின்ன கிராப் தான், ப்ளூ கிராப்பு. நீங்கள் வந்து பெருசு கிங் சைஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கிராப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து பட்டர் கார்லிக்கோடு மிக்ஸ் பண்ணி விட்றோம். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுறோங்க தரோவா. நல்லா எல்லா சைடும் நல்லா இதாகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெப்ரிக்கா பவுடரை போட போகிறோம். 1 டீஸ்பூனுக்கு அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறோம். ரொம்ப சேர்க்க போகிறதில்ல, லைட்டாக தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க.
அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மிளகு சேர்க்க போகிறோம். நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த குறுமிளகை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் 1 டீஸ்பூனுக்கு. அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோங்க. இந்த ரெசிபிக்கு நான் அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் சால்டட் பட்டர் சேர்க்குறீங்கன்னா உப்பை கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டர்லேயும் உப்பு இருக்கும், நம்மளும் உப்பு சேர்க்கும்போது அதிகமாயிரும், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்ததே பார்த்திங்கன்னா நம்ம லிட்டு போட்டு மூடி வைக்க போகிறோங்க. ஏன்னா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிட்டு போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிட போகிறோம். ஏன்னா நமக்கு அந்த கார்லிக்கு பட்டர் கிராப் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரத்துக்கு உங்களுக்கு கிராப்லேருந்தே நிறையா வாட்டர் ரிலீஸ் ஆகும் கொஞ்சம். அதனால் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் மூடி வச்சுருங்க. அப்புறம் இன்பிட்வீன் இந்த மாதிரி திறந்து கலந்தும் விட்ருங்க. ஸோ நல்லா நான் கலந்து விட்றேன் இன்பிட்வீன். ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள், கீழே உங்களுக்கு அந்த சாஸ் மாதிரி கிடச்சிருக்கும், அந்த பட்டர் கார்லிக் சாஸ். அந்த கிராப்லேருந்து வந்த தண்ணி, பட்டர் கார்லிக்கோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கிடச்சிருக்கும். திரும்பவும் மூடி வச்சுட்டேன். இப்போ ஃபைனலாக திறக்கிறேங்க. ஒரு 2 வாட்டி நான் மூடி போட்டு வேக வச்ச பிறகு இப்போ திறந்துருக்கேன். ஃபைனலாக திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம பட்டரு கார்லிக் சேர்க்குறோம், நல்லா வதங்கி வந்ததும் நண்டை சேர்க்குறோம், அதுக்கப்புறம் பெப்பரிக்கா பொடி, அப்புறம் பெப்பரு, சால்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ பிளேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கிராபுக்கு கீழே நமக்கு கிடச்சிது பார்த்திங்களா ஒரு சாஸ், அதை மேலே அப்படியே நீங்கள் ஊற்றணும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா கிராபை தனியாக குக் பண்ணிவிட்டு பட்டர் கார்லிக் சாஸ்னே உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கிராபை எடுத்து அந்த பட்டர் கார்லிக்கில் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அது நான் 2-3 இடத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. வேறு லெவலில் இருக்கும். பட் இது அந்த பட்டர் கார்லிக்லேயே குக் பண்ணி எடுக்கிறதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ மேலே அந்த சாஸை ஊற்றியாச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு வீடே மணக்கும். அந்த கிராபோட ஸ்மெல் அப்படி ஒரு தூக்கலாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாவு தோசை கலந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து. ஸோ இன்றைக்கி தோசை சட்னி இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து தோசை கலவை நான் மாவை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி மாவு நல்லா சூப்பராக எனக்கு பொங்கி வந்துச்சுங்க. அடுத்தது சட்னி அரைக்க போகிறோங்க. தேங்காய் சட்னி தான், பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஃப்ரீசர்லேருந்து ஆல்ரெடி தேங்காவை ரொம்ப நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை எவ்வளோ தேவையோ பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சட்னிக்கு. ஸோ இப்போ தேங்காய் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டினா சட்னி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். என் வீட்டுக்காருக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும், இந்த தேங்காய் சட்னி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு எக் புர்ஜி ஒன்று பண்ண போகிறோங்க. இது தோசை நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறோங்க. இது மசாலா எக் புர்ஜிங்க. இதை தோசை மேலே உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி காமிக்க போகிறேன். இது கூட என்ன சேர்த்துக்கிறோன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடயே ஒரு தக்காளியில் பாதி தக்காளியை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். எல்லாம் பாதி பாதி தாங்க, நான் ஃபுல்லாக சேர்க்கலை. இந்த ரெசிபி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் இதை அடிக்கடி பண்ணுவோம். சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மசாலா புர்ஜி நீங்கள் சும்மாவே ஒரு பவுலில் போட்டு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தோசையில் வச்சு பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு நினச்ச ஒரு ரெசிபி தான். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் உப்பும் சேர்த்துக்கிறோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோங்க ஒன்றொன்னா. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், நம்ம இன்றைக்கி அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, மிளகாய் தனியாக கலந்து வச்சோமே, அதிலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். அடுத்தது கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறோங்க. மசாலா பொடியெல்லாம் போட்டு பச்சை வாடை போகணும் இல்லையா, நல்லா போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க ஸ்லோவில் வச்சு. ஸோ நல்லா வதக்கின பின்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி நாக்கில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எதாவது தேவைப்பட்டால் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா அடுத்தது நம்ம முட்டையை சேர்க்குற நேரம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறோங்க. எதுக்கு சேர்க்குறோன்னா, நமக்கு அந்த மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி, 1/4 டம்ளருக்கும் குறைவாகவே ஊற்றிக்கோங்க. 1/4 டம்ளரே அதிகம்தான், ஒரு அதுக்கும் கம்மியாக ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோங்க. ஸோ 1 பை 1 பொறுமையாக உடச்சி ஊற்றுங்க. சில நேரம் முட்டை வந்து உடைக்கும்போது தெறிக்கும், நம்ம மேலே படும், அதனால் பார்த்து பொறுமையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. அது வந்து தெரிச்சாலே வந்து வேறு அந்த முட்டையோட ஸ்மெல்லே நமக்கு தெரியும், அதனால் பார்த்து கவனமாக உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வந்து உடச்சி விட்ட பிறகு நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொறுமையாக கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு முட்டை வந்து நல்லா வந்து உதிரியாக அது வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு உதிரியாக வந்து குக்காய் வந்துருச்சு. இப்போ முட்டை வந்து அழகாக வந்து நமக்கு பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அருமையாக இருக்கும். இது நான் அடிக்கடி பண்ணுற ரெசிபி. இன்றைக்கி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தூவியிருக்கேன் ஃபைனலாக. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் தோசை மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாம், சப்பாத்தி நடுவில் ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கும் பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த புர்ஜி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதோ இப்படி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு தோசையில் ஸ்டஃப் பண்ணி காமிக்க போகிறேன். தோசைக்கல் வச்சு தண்ணியை தெளித்து விட்டாச்சு, ஏன்னா தோசைக்கல் வந்து நல்லா வந்து சூடாக இருக்குது. இப்போ தோசையை ஊற்றிடலாங்க. நான் வந்து ரொம்ப மெல்லிசாக ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா இது புர்ஜி வந்து அந்தளவுக்கு தோசையில் வந்து நிற்காது மசால் மாதிரி. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அந்த மாதிரி தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கிறோம். தோசை மேலே எண்ணெயை விட்ட பிறகு இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை மசாலா புர்ஜியை நீங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தோசை மேலே போட்டுக்கலாங்க. ஒரு தோசைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நல்லா தாராளமாக கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ நல்லா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசை கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் போய் நல்லா மாவில் அது அமுங்கி நிற்கும், உதிராமல். இப்போ தோசையை திருப்பி போடுற நேரங்க, பார்த்து பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா அமுக்கி விடுங்க. இப்போது நம்ம தோசையை எடுத்து பிளேட் பண்ண வேண்டியதாங்க. பிளேட்டில் எடுத்து வச்சோம்னா நம்மளோட மசாலா புர்ஜி ஸ்டஃப்டு தோசை ரெடிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், தொட்டுக்க எதுவும் தேவையும் படாது. அப்படி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சட்னியை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸும் போடுங்க, லைக்கையும் தட்டி விடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணியும் விடுங்களேன். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you in next video.